கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூரை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. கூரை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆமென் இயேசுப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் இயேசுப்பா. என்னுடைய வாழ்வில் தகப்படி இங்கே செய்த எல்லா நிறைவுகளுக்காகவும் உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீங்கள் தராத குறைவுகளுக்காகவும் உங்களுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோமப்பா. நீங்கள் கொடுத்தது போதும் ஏசப்பா. நீங்கள் கரத்திலிருந்து தராதது எதுவும் வேண்டாம் ஏசப்பா. குறையில்லாமல் எங்களை நடத்தி வருகிற மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நல்ல தகப்பன் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எது எங்களுக்கு வேண்டாம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. உடைய சித்தம் போல் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அதினதின் காலத்திலே எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்கிற நம்முடைய தகப்பன். ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தருடைய கிரியைகள் எப்படி என்பது நமக்கு தெரியாது. நாம் நினைக்கலாம், ஐயோ நாளைக்கு இந்த காரியம் நடந்து விட்டால் நல்லா இருக்குமே, அடுத்த மாதம் இந்த காரியம் நடந்து விட்டால் நல்லா இருக்குமே என்று சில காரியங்களுக்காய் நாம் அவசரப்படுகிறது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய நல்ல தகப்பு நமக்கு இருக்கிறார். அவசரப்பட்டு கேட்கிற காரியங்கள் என்ன செய்யாது, அது நிலைக்காது. கர்த்தர் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே, அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களோ, என்னுடைய வாழ்க்கையில் எந்த காலத்தில் எந்த காரியத்தை செய்யணும்னு நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் நேர்மையாய் செவ்வையாய் நீங்கள் செய்வீங்க ஏசப்பா. அதை நேர்த்தியாய் நீங்கள் செய்வீங்கப்பா. நான் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நான் அவசரப்படாதபடிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்காக என்னுடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யணுமோ அதை செம்மையாய் நேர்த்தியாய் அவர் செய்வார். அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, அவர்கள் உள்ளத்தில் உலகத்தை வைத்திருக்கிறார் என்று. யாருடைய உலகத்தை? கர்த்தருடைய உலகத்தை நம்முடைய உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கர்த்தர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நான் இதை விரும்பி தெரிந்து கொண்டேன், இதை நான் விரும்பி தெரிந்து கொண்டபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை, நம்முடைய சரீரத்தை ஆலயமாக அவர் தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிற தேவன் நம்முடைய இருதயத்திலே அவருடைய உலகத்தை வைத்திருக்கிறாராம். இது நமக்கு என்ன செய்யவில்லை, கண்டு பிடிக்க முடியவில்லை. அவருடைய உலகத்தையே நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய ஏக்கம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும்
நம்முடைய உள்ளத்திலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய உலகத்தையே நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நேர்மையாகவும் செம்மையாகவும் இருக்கும். உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என் வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் எப்பொழுதும் உயர்ந்தவைகளாய் இருக்கும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நாம் நினைக்கிற நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் அது உயர்ந்தவைகளாயிருக்கும். அது செம்மையாயிருக்கும். அது நேர்த்தியாயிருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படினாலே நாம் எந்த ஒரு காரியத்திற்கும் அவசரப்படாதபடி உடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்வில் என்ன செய்யணும் நினைத்திருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.